இப்போ நாய் பேயெல்லாம் தான் அறிக்கை விடுது. அதனால அஜித் அறிக்கை விட்டதுன்னு நம்ம அந்த அறிக்கையில் என்ன இருக்குதுங்கிறது தான் அது வந்து முழுக்க முழுக்க வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, உங்களோட ரசிகர்களை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற சென்ஸ் அதில் இருந்ததா நான் தெரிஞ்சுக்கிட்டது. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யார் பண்ணுறா இப்போக்கி அப்படின்னா, அவர் நேரடியாக விஜயை தான், விஜய்ங்கிற பேரை சொல்லாமல் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு. இல்லை கமலஹாசன் வந்து தனியாக ஒரு மையம் போயிட்டு இருந்ததுன்னா அவரையும் சேர்த்துக்கலாம். இதில் அவரே போய் டிஎம்கேல ஜாயின்ட் அடிச்சிட்டாரு. ரஜினி அவர்கள் சார், அப்போ அவர் கூட இன்னும் ஃபிலிம்ல நடிச்சுட்டு தானே சார் இருக்காரு? இல்லைங்க, ரஜினியோட ரசிகர்லாம் செத்துட்டாங்க. ரஜினிக்கே வயசாயிருச்சுங்க. ரஜினி ரசிகர்லாம் நிறைய பேர் செத்துட்டான். நாம வந்து ரஜினி சார், என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க சமூக வலைதளத்துல பாக்குறது இல்லையா? கூலி படத்துக்கு இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷனும் இன்னும் அவர் 4 ஜென்ரேஷன் கடந்த 5வது ஜென்ரேஷனும் வந்து அவர் கையில வச்சிட்டு இருக்காருன்னு சொல்ற. நீங்க என்ன சார் சடனா எப்படி அதான் அந்த ஜெனரேஷன், அதாவது ரசிகர் வந்து செத்து போன, அதாவது இப்போ எங்க தாத்தா ரஜினியை ரசிச்சிருக்காரு, அவர் செத்துட்டாரு. எங்கள் அப்பா ரஜினியை ரசிச்சிருக்காரு, அவர் செத்துட்டாரு. நானும் ரஜினியை ரசிக்கிறேன், நானும் செத்துருவேன்.